அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ இது வந்து செயின், அதாவது நம்ம பாசி இருக்கு இல்லையா, பேர்ல்பாங்க. இது ஒரிஜினல் பேர்ல் கிடையாது, நம்ம பாசி தான், பீட்ஸு, ஒயிட் பீட்ஸு. இது வந்து ஒயிட் பீடு, அது வந்து கோல்டன் கலரு. இதெல்லாம் கடையில் விற்கும். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் வந்து உப்பு கிணறு சந்தில் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிது. மீஷோ அந்த மாதிரி இதுலையெல்லாம் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கோல்டு அவுத்து வச்சுட்டு இது போடுறதுக்கு வேண்டி நான் செய்ய ஆரம்பித்தது. இப்போ இதில் வந்து 9 பீட்ஸ் போட்டிருக்கிறேன். போட்ட பிறகு ஒரு கோல்டன் பீட்ஸ் போடணும். இப்போ 8, இது 9வது பீட்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட்ஸ் போடணும். அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லா கலர்லேயும் இருக்குது, பிளாக் இருக்குது, கிறிஸ்டல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இது வந்து நான் வீட்டுக்கு போடுறதுக்கு வேண்டி ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறேன். இது 2வது செஞ்சுட்டு அதை அவுத்தரலாம் அப்படின்னு, அது ரொம்ப மாதமாக போட்டுட்ருக்கிறது. இப்போ கோல்டெல்லாம் போடுறதில்ல. எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டு வயசான காலத்தில் வெளியில் பால் வாங்கவோ எதுக்கோ வெளியில் நிற்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து பிடிச்சி இழுத்துட்டான்னா கோல்டு போகிறது பெருசு இல்லை. விழுந்து அடிபட்டு மண்டையை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்தோம்னா பிரச்சனை ஜாஸ்தி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு போடாதீங்க. யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன, நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ பாசி போடுவோம், பிளாஸ்டிக் போடுவோம், என்ன வேணால் போடுவோம். அது வந்து யாரும் சொல்லுவாங்கங்கிறத கவலையெல்லாம் படாதீங்க. உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்காக தான் நான் இது செய்ய ஆரம்பித்தது. இப்போ நிறைய செஞ்சிட்ருக்கிறேன். சிலதெல்லாம் சேலும் பண்ணிகிட்ருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப பெருசாக இல்லை, ஆனாலும் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படிலாம் சேல் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் 9 பீட்ஸ் போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸு அது ஒன்று போட்டுக்கோங்க. இப்படியே உங்களுக்கு எத்தனை, இப்போ 5 வேணும்னா 5 போடலாம், 15 போடுறீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் போதும் அப்படின்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இது கியர் லாக்கும்பாங்க, இதுக்கு பேர். சின்னதாக இருக்கும், ஆனால் இது வந்து என்னென்னா லாக் பண்ணுற மாதிரி. இதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும்னா அப்படியே அமுங்கிக்கும். அது வந்து நகராது, பாசி வந்து நகராது. அந்த ஒயிட் பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து எந்த பக்கம் நகராது, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து போகாது. அதுக்கு வேண்டி இது லாஸ்ட்டில் அது முடித்த பிறகு இது 2 பீட்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா ஒன்று வந்து அந்த பாசிக்கு பக்கத்துலேயே வச்சு அமுக்கிறதுக்கு, அந்த கம்பியிலேருந்து அந்த கோல்டன் ஒயர் இருக்குல்ல அதுலேருந்து இந்த பக்கம் பீட்ஸ் நகராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து நம்ம உடம்புல வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு வேண்டி போடுறது. ஓகேவா? வந்து நம்ம 2யும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதாவது இந்த இதுக்குள்ளார வந்து அந்த ஒயர், அந்த ஹூக் இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய ஹூக்கு வந்து இப்படி இருக்கும், ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இது இருக்கும், நம்மளை எக்ஸ்டென்ஷன், அதாவது நம்மளுக்கு சின்னது பண்ணணுன்னா பண்ணலாம், பெருசு பண்ணணுன்னா பண்ணலாம். இப்போ அந்த சைடில் வந்து நான் அந்த இதை கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு காமிக்க மறந்துட்டு அது அதனால் அதை காமிக்கிறேன். இப்போ இந்த இது வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி, அதாவது நம்மளை ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி பண்ணலாம், கம்மி பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இந்த ஹூக்கு வந்து இந்த சைடு ஒரு இதில் அந்த கம்பி மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு, செயின் மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு, இதில் வந்துட்டு இந்த ஹூக்கை கொடுக்கணும். அப்போ இதை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த கம்பியை மடிச்சுட்டு, இந்த கம்பி அந்த பாசி வச்சோம் இல்லையா, கியர் லாக்னு சொல்லி 2 குட்டி குட்டி தங்க கலர் பாசி போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுடணும். நல்லா இழுத்தினீங்கன்னா, இழுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பாசியெல்லாம் நல்லா டைட் ஆகிடும். அங்கேருந்து போட்ட அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து டைட் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் வந்து டைட் ஆகிடும். நல்லா டைட் ஆகணும். அப்போ தான் அந்த மாலை வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இப்படி நிற்கணும். கொஞ்சம் லூஸ் வேணும்னா லூஸாகவும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயர் தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து டைட்டாக நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கட்ரு வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பாசி வச்சு அந்த என்ன கியர் லாக் போட்ட பிறகு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணின பிறகு என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை வந்து அந்த செயின் கிட்ட இருக்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அது அமுங்கிடும், அது வந்து லாக் ஆகிடும், அதாவது அதுக்கப்புறம் நகராது. அதனால் அந்த செயின் கிட்ட இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணுன்னா லாக் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த கம்பியோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அது நம்ம கழுத்தில் குத்தக்கூடாதுல்ல அந்த கோல்டன் ஒயரு, அதனால் அந்த எட்ஜில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து அந்த இது வந்து ஒயர் வந்து நம்ம கழுத்தில் நம்ம உடம்புல வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி.
அப்போ 2 லாக் பண்ணிட்டோம், நம்ம டைட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் அதோட இது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லு லாஸ்ட்டு அந்த வட்டத்துக்குள்ளே போடுறீங்கன்னா அப்படி போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். இதே வந்து நிறைய லாங்காக வேணும்னா, இப்போ நான் வந்து எல்லாம் உள்ளே தான் போடுவேன். கோல்டு போட்டப்போ அப்படி தான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், என் கழுத்தில் போட்டிருக்கிறேன். இவ்வளோ இந்த சைஸில் தான் எனக்கு இருக்குது, போதும் இது. நான் வந்து வெளியிலலாம் போட மாட்டேன். எப்போவுமே கோல்டு போட்டாலும் சரி எது போட்டாலும் சாரீக்குள்ளே தான் போடுவேன். அதனால் எனக்கு இந்த சைஸ் போதும். இப்போ அந்த செயின் பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஹூக்கு ஒயரு பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். ஓகே, இதனால் நம்ம வந்து யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டு பாசி போடுறா, இவளுக்கு என்ன இத்தனைக்கு இல்லையா அப்படி இப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, கோல்டு போடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.